ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா மதுரையில் இருக்கிறோம். நான் ஆல்ரெடி வந்து விவோ V29ஓட வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூட்டின்ற மாதிரி கூட இதை வந்து சொல்லலாம். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மெயினாக வந்து கேமரா கம்பேரிசன் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து என் கையில் X சீரீஸில் விவோ X90 வந்து இருக்குது, அண்ட் இது வந்து விவோ V29. இது ரெண்டுமே வந்து கேமரா கம்பேரிசன் எப்படி இருக்குது, ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்றதை வச்சு தான் இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக பேச போகிறேன். இது வந்து X சீரீஸ், பட் இது வந்து V சீரீஸ். V சீரீஸை வந்து V சீரீஸோட தான் கம்பேர் பண்ணணும், லைக் V27 அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். பட் X சீரீஸுக்கு எதளவுக்கு இது வந்து போட்டியாக இருக்குதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மெயினாக பண்ணுறேன். இது வந்து நான் V27 மட்டுமே ஃபுல்லாக பண்ணியிருப்பேன், பட் அதை கம்பேர் பண்ணும்பொழுது X சீரீஸோட எதளவுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஸோ இது ரெண்டுமே இப்போ நான் வந்து எதில் எடுக்கிறேன் அப்படின்னா, நார்மல் வீடியோவில் வந்து எடுக்கிறேன், விச் இஸ் நார்மல் வீடியோ. இதில் வந்து எந்த மோடு வச்சுமே நான் வந்து எடுக்கல. ஸோ கலர் வைஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும், பட் டிஃபரெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த V சீரீஸ் வந்து இன்னுமே சொல்லப்போனால் நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே X சீரீஸ் கம்பேர் பண்ணும்பொழுது V சீரீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இந்த வாட்டி இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் இன்னும் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோ பெட்டராக ஆங்கிள் நீங்கள் போய்க்கலாம், லைக் இதுலேயும் போய்க்கலாம். ஸோ அந்த திங் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, வ்ளாகருக்குலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து 3x ஆல்மோஸ்ட் 10x வரைக்குமே கிட்ட போகும். இப்போது லைக் X சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நேச்சுரல் கலரும் வந்து தெரியுது, பட் அட் தி சேம் டைம் ஷேடோஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் 29 கம்பேர் பண்ணும்பொழுது X சீரீஸில் வந்து இன்னுமே நிறையா இருக்குது, பட் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து என்னால் காட்ட முடியல. ஏன் அப்படின்னா அது வந்து X சீரீஸில் மட்டும்தான் அது இன்ஃபேக்ட் இருக்கும். பட் X சீரீஸ்லேயுமே வந்து நிறையா திங்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்தது, V29லேயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆஸ்ட்ரோ மோட்லாம் வந்து ஆல்ரெடி X சீரீஸில் இருந்தது தான். இன்ஃபேக்ட் விவோ V27 கூட கொண்டு வரல, பட் இந்த விவோ V29 வந்து ஆஸ்ட்ரோ மோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆரோ லைட் இருக்கிறதுனால கூல் டெம்பரேச்சரும் அது வந்து உங்களுக்கு நைட்டு தான் இன்ஃபேக்ட் நல்லா விசிபிளாக இருக்கும். இன்னுமே இந்த சூப்பர் மோடு ஆஸ்ட்ரோவுமே சொல்ல போனால் இந்த நைட் டைமில் வந்து இந்த ஸ்டார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் வந்து டே டைமில் தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுன்றனால என்னால் வந்து நைட்டு காட்ட முடியல. விவோனாலே நைட்டு தான் இன்ஃபேக்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நைட் கேமரான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ X சீரீஸ்லேயும் சரி 29லேயும் சரி X சீரீஸை கம்பேர் பண்ணும்பொழுது விவோ V29 வந்து ஒரு சில இடங்களில் வந்து பீட்டே பண்ணிடுச்சு. அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த லைட்டு டே லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஒரு சில இடங்களில் அடாப்ட் ஆகுது. ஸோ ஓவராலாக ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா X சீரீஸே வந்து இன்ஃபேக்ட் விவோ V29 வந்து நிறைய இடங்களில் பீட் பண்ணிடுச்சு ஒரு சில இடங்களில். பட் விவோ V29 கம்பேர் பண்ணும்போது X சீரீஸ் வந்து ஹை இன் ப்ரைஸும் கூட, சொல்லப்போனால் ரொம்ப ப்ரைஸ் வந்து கூட தான், பட் இருந்தாலுமே வந்து ஒரு சில இடங்களில் பீட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நார்மல் ஃபோட்டோஸில் வந்து சம் கைண்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ V29 வந்து கொஞ்சம் லைட்டாக விவோ வந்து எப்போவுமே சம் கைண்ட் ஆஃப் கலர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இதிலே இருக்குது. பட் சேச்சுரேட்னா இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி ரொம்ப சேச்சுரேட்டடாக இல்லை, லைக் ரொம்ப சேச்சுரேட்டடாக ஒரு மாதிரி ஸ்க்ரீனே வந்து பழிக்கிற மாதிரி இல்லை.
பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்குது. பட் எக்ஸ் சீரிஸில் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது இனிமேல் வந்து நல்லா இருக்குது. லைக் ஷேடோஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து ரெண்டுமே நல்லா இருக்குது. V29 வந்து 27 கம்பேர் பண்ணும்போது நல்லா நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேமரா குவாலிட்டிஸுமே கூட ஆட் பண்ணியிருக்காங்க, மோட்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே வேணுன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். விளாகுக்கு சேர்த்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ராசஸர்லேருந்து ஸ்னாப்ட்ராகன் கொடுத்தனால எல்லா திங்ஸுமே கொஞ்சம் நல்லா இருக்காமே தெரியுது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த Vivo V29 வந்து வாங்க போகிறீங்க, யாரெல்லாம் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க, இதெல்லாமே கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ சேம் அந்த வீடியோ அது வரைக்கும் முடிஞ்சு பை ஃப்ரம் விஜயா.